என்று கர்த்தராகிய தேவன் என்று வரைக்கிறார். என் மகனை, நீ எழும்பி பிரகாசி. வசியத்தினாலும் மந்திரத்தினாலும் சபையை கூட்டுகிறவர்கள், சபையை கட்டுகிறவர்கள் என் ஊழியக்காரர்களாயிருந்தாலும் நான் இதோ அதம் பண்ணுவேன். இதோ தேசம் அதிரும்படி ஒரு கூடாரத்தை பெயர்த்து போடுகிறேன். கர்த்தராகிய தேவன் இதை செய்கிறார். சிங்கைக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கைக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கைக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். நியூசிலாந்து, கனடா, சைனா, ரஷ்யா அதம் பண்ணும் நாடுகளாக இருக்கும். கனடா இனி கதிகலங்கி நிற்கும். ஜனங்கள் அங்கிருந்து வெளியேறுவார்கள், வெளியேற்றப்படுவார்கள். கர்த்தர் உலக நாடுகளுக்கு எச்சரிப்பாக சொல்கிறார். இமயம் மலைக்கு நல நடுக்கத்தை கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். நிலம் அதிர்ந்தால் இயற்கை, மலைகள் அதிர்ந்தால் அது கர்த்தரின் பயம். சொல்லி செய்கிறேன். உனக்கு நான் வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. அல்லேலூயா. பாகிஸ்தான் அதிரும். பங்களாதேஷ் செதறிப்போகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். துன்மார்க்கங்கள் எங்கேயும் அங்கேயின் கர்த்தரின் வலது கரம் இறங்கி வரும். நீதிமான் எங்கேயோ அங்கே கர்த்தருடைய ஜீவ கிரீடமும் இறங்கி வரும். காக்கும் தெய்வம் ஒருபோதும் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உன்னை காக்க 1000 10,000 பேர்களை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த உலக திருச்சபையின் அஸ்திவாரத்தை அசைக்க நினைக்கிற பாதாள வல்லமைகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய தூதர்கள் நிற்பார்கள். நீ தனிப்பட்டவன் அல்ல, உன்னில் நான்
என்னில் நீ ஒருபோதும் நீ அசைக்கப்படுவதில்லை, பயப்படாதே என்று கர்த்தராகிய தேவன் என்று உரைக்கிறார். எலிசாவோடு இருந்த தேவன், ஏலியாவோடு இருந்த தேவன் இன்றைக்கு அதிரும்படியான ஒரு ஆச்சரியமான காரியங்களை தேசத்தில் செய்ய போகிறேன். சர்ப்பத்தின் கூட்டங்களை நீ மிதித்து நடப்பாய். சர்ப்பங்கள் உன்னை கண்டால் அதிரும், விக்கிரங்கள் உன்னை கண்டால் நடுங்கும். இந்த மேலான அதிகாரத்தை இன்று கர்த்தர் இந்த மேடையில் உனக்கு அதிசயமாய் தந்துவிட்டேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ராஜ்யமும், ஒவ்வொரு அரசும் அதிரும்படியான, கலங்கும்படியான பயத்தை நான் வைத்திருக்கிறேன் மகனே என்று கர்த்தர் உரைக்கிறார். நீ என்னுடையவன் என்று தேசத்தில் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறேன். சகல சபைகளும் உன்னை கண்டு நீ நடுங்கும். பாதாளங்கள் திறவுண்டு போகும். அநேக சபைகளும் பூமியில் திறவுண்டு போகும் என்று விக்கிரங்களுக்கு ஒப்பாய் அழிந்து போகும் என்று கர்த்தராகிய தேவன் என்று நின்று சொல்கிறார். காற்றையும் காணமாட்டாய், மழையையும் காணமாட்டாய். ஆனாலும் நீயும் உன் ஆடு மாடுகள் குடிக்கத்தக்கதாய் இந்த பள்ளத்தாக்குகள் நீரூற்றால், கர்த்தரின் நீரூற்றால் நிரப்பப்படும். தொலைக்காட்சிகளை கட்டினவர்கள், தொலைக்காட்சியை கட்டுவதற்கு உதவின மந்திரவாதிகளெல்லாம் இன்றே அதம் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். இது கர்த்தரின் எக்கால சப்தம். மகிமை 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 இறங்குவதாக இப்பொழுது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இடது புறவும் வலது புறவும் உனக்கு பின்னும் உனக்கு முன்னும் அழிவுகளை கட்டளிடுகிறேன். காக்கிற தேவனுடைய கரம் உன்னை தாங்கிக் கொள்ளும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். எதை குறித்தோம் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். பெருவெள்ளம் அது ஒரு பொல்லாத ஸ்திரீயினுடைய ஆலயத்தை மூழ்கடிக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். என்னை அன்று வேறு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லியும் நீ கேளாமல் போனபடியினால் உன் தொழுகைக்கு பயன்படுத்துகிற உன்னுடைய ஆலயம் ஜல பிரளயத்தால் மூடுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் இன்று நின்று சொல்கிறார். உற்சாகமாக கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி 60 அடி உயரத்தில் ஜல பிரளயத்தை கட்டளையிடுகிறேன். 60 அடி உயரத்தில் அந்த தேசமே அழியும் என்று கர்த்தர் உரைக்கிறார். அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களையும் நான் ஜல பிரளயத்தால் வாரிக்கொண்டு போவேன் என்று நின்று சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். தப்பித்து கொள்வதற்கு ஒரு மனித ஜீவராசிகளும் மிருக ஜீவராசிகளும் அந்த பட்டணத்தில் இல்லாமல் போவார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். சரித்திரம் திரும்பும். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி
கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மேற்கு தொடர்ச்சி மலைகள் இனி அது நடுங்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான இருதய வியாதிகள் இன்னும் 1000 மடங்கு பலுகி பெருகும் 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 என்று கர்த்தராகிய தேவன் என்று நின்று சொல்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு சிறிய மாவட்டம் முப்பெரும் அழிவுகளால் அழிக்கப்படும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறேன் என்று நின்று சொல்லுகிறேன். இந்தியா தேசத்தில் எது சிறிய மாவட்டமோ அந்த மாவட்டத்தினுடைய பெரும் பங்குகள் ஜலப்பிரளயத்தாலும் நிலநடுக்கத்தாலும் மலைச்சரிவுகளினாலும் அழிக்கப்படும். ஜனங்கள் சிதைக்கப்படுவார்கள், கொடூரமான சாவை காண்பார்கள், கொடூரமான அழிவை காண்பார்கள். ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு செவி கொடுக்காத ஜனங்களும் விக்கிரகத்தை சேவிக்கிற ஜனங்களும் எனக்கு ஒன்றாயிருக்கிறபடியினால் நான் இவைகளை அழித்து போடுவேன் என்று நின்று சொல்லுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். கலங்காதே என் மகனே, கலங்காதே என் மகனே. அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு. அல்லேலூயா நீ பாடு. அல்லேலூயா. சீனா நாட்டினுடைய நடுப்பகுதி 2ஆக பொளந்து போகும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஜப்பான் உள்ள மனிதர்கள் இருக்கிற தேசத்தில் விபச்சாரம் கொடிகட்டி வரக்கிறபடியினால் என்னுடைய பலத்த பயம் இறங்கி தேசத்தை பாதாளத்திற்குள் அமிழ்த்த போகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அடுத்த ஆண்டில் அல்ல, இந்த ஆண்டில் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி இன்னும் 20 ஆண்டுகளில் உலக நாடுகளில் பெரும் பங்கு அழிந்து போகும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்ரீ என்று அழைக்கப்படுகிற தேசம் இனி அது சமுத்திர தேசம், சமுத்திரம் மூழ்கடிக்கும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். எல்லா தொடர்களும் துண்டிக்கப்படும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். வெளியேறுகிற ஜனங்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். தேவகற்ப நாடுகளில் பிரவேசிக்கிறவர்களுக்கு திகில் இருந்தாலும் கலக்கம் இருந்தாலும் என்னை தேடினால் சுகவாழ்வில் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரிட்டன் இனி சொல்லிக்கொள்வதற்கு பெயரே இல்லாமல் போகும். கையை தட்டி கையை தட்டி அறுப்புண்டு போவார்கள். விபச்சார சந்ததிகள் தேசத்தில் இனி ஒருபோதும் கொடியேற்றுவதில்லை. அவர்கள் வாயினால் இனி சுவிசேஷம்